ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து தேர்ஸ்டே ஈவினிங்கான வீடியோ தான். இன்றைக்கி வந்து அந்த கலர்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, சரி அதை வச்சு வந்து ஃபஸ்ட்டு இந்த விளக்குக்கு கலர் பண்ணிடலாம். ஏன்னா நான் இதில் அவ்வளோ விளக்கு கொளுத்த மாட்டேன். சரி டிசைனுக்காக தான் வச்சுருக்கேன். சரி இதை கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல இந்த பெயிண்டிங்கை, அதனால் கொஞ்சம் தண்ணி கலந்துட்டேன். ஏன்னா வாட்டர் கலர் தான் சொல்கிறாங்க, ஆனால் தண்ணி கலந்தால் ரொம்ப லைட்டாகிடுது. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கோட்டிங்கில் வந்து அந்த வாட்டரோட போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஒரு கோட்டிங் போட்டு விட்டுட்டேன். அப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஏன்னா வந்து இதில் வாட்டரை யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டோன்னே சும்மா ஒரு இதுக்கு பண்ணாலே காலி ஆகிற மாதிரி இதுவாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு தெரியல எப்படி வாட்டர் மிக்ஸ் பண்ணணுமா என்னன்ட்டுன்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நைட் லேம்ப் தான். இதை நாங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. சரி அந்த ஒயிட் கலரில் தான் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். இது போட்டோன்னாக்கா வெளிச்சம் வந்து நைட் லேம்ப் மாதிரியே இருக்காது. நம்ம நார்மலாக வந்து டியூப் லைட்டோட லைட் வெளிச்சம் மாதிரி இருக்கும். சரி இதுக்கு எல்லோ கலர் கொடுத்துட்டாக்கா அந்த லைட் வந்து டிம்மாக தெரியும், நைட் லேம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் வந்து நான் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். அதில் கொஞ்சம் அந்த பூ மாதிரி டிசைன் மாதிரி போட்டு விட்டுட்டேன். அது நான் லைட்டு போட்டு பார்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது டிசைனோடு தெரிஞ்சுது. அந்த லைட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா நைட் தூங்கும்போது வந்து நைட் ரொம்ப பளிச்சுன்னு இருந்தால் நமக்கு தூக்கம் வராது. அதனால் வந்து இந்த நைட் லேம்புக்கு ஓகே இப்போது கரெக்டாக இருக்குது எனக்கு. சரி அதை போட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்தது. இந்த விளக்குக்கு வந்து கொஞ்சம் டிசைன் கொடுத்துட்டேன். இந்த க்ரீன் கலரும் எல்லோவும் மிக்ஸ் பண்ணேன். நார்மலாகவே க்ரீன் அண்ட் எல்லோ மிக்ஸ் ஆனாலே எந்த பொருளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அந்த கலர் காம்பினேஷனுக்கு. சரின்னு தான் நான் அதை கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நைட் லேம்ப் போட்ட உடனே இப்படி தெரியுது பாருங்கள். கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. அந்த கலர்ஸும் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு பூ மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லைங்களா டிசைனு, அந்த சாமி மாடத்தாடை நான் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நான் கலர் பண்ணாமல் இருந்தேன், என்கிட்ட கலர் இல்லாமல் இருந்ததுனால. சரி நான் அதுக்கும் நான் கலர் கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டேன். கலர் கொடுத்ததும் அழகாக அந்த பூ டிசைன் நல்லா தெரிஞ்சுது. அந்த அதில் ஆல்ரெடி எழுத்தெல்லாம் எழுதியிருந்தது இல்லையா, அதெல்லாம் மறைஞ்சிட்டு அழகாக ஒரு பூ மாதிரி தெரிஞ்சது. சரி நான் அதுக்கும் அடித்து விட்டுட்டேன். அதனால் இந்த கலர் வாங்கினது இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாச்சும் இதை வச்சு பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது. அப்புறம் வெளியே வீடு கொஞ்சம் தேட போயிருந்தோங்களா, அதனால தான் வீடியோ எடுக்க முடியலை, வீடியோ போட முடியல. மாற்றலான்னு பார்த்தா இதை விட எல்லாமே லீஸுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பார்த்துட்ருக்கோம், பார்க்கலாம் இந்த இயரில் மாற்றிடுவோமான்னு வீட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும்.